2 நாள் ஓய்வு விட்டுட்டேன். எதனாலேன்னா, மொட்டை போடுறதுக்காக திருச்செந்தூர் வரைக்கும் பயணம் மேற்கொண்டிருந்தேன். அதனால தான் 2 நாள் ஓய்வு. மன்னித்து விடுங்கள் தோழர்களே, பி கன்சிஸ்டன்சி. அதான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நமக்கு போன வாரத்துக்கு முந்தின வாரம் ட்ரிப்பு போயிட்டு வந்ததுலேயே ப்ரோக்ரஸ் ஓவர்லோட் அடி வாங்கி நமக்குலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அதனால் காலையிலேயே ஜிம்முக்கு நேரமாக கிளம்பி போன கையோடய இன்றைக்கி லெக்கை செதற விட்டுறலான்னு ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஃப்ரீ ஸ்குவாட் 100 ஸ்குவாட் அடிச்சுட்டு அப்புறமேட்டு ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லி ஒர்க் அவுட்டையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேனுங்க. சரி, எப்படி ப்ரோக்ரஸ் ஓவர்லோட் அடி வாங்காதுன்னு நினச்சேன். ஆனால் அடி வாங்கிருச்சு. பழைய வெயிட்டெல்லாம் லிஃப்டே பண்ண முடியல. காலெல்லாம் ரொம்ப வீக்காக போயிடுச்சு. அதே மாதிரி 2 நாள் ப்ராப்பரான டயட்டும் இல்லை. கண்ட முண்டெல்லாம் அடி சாப்பிட்டேன். அது வேற ஒரு பக்கம். ஆனால் ப்ரோட்டீனை இன்டேக் பண்ணுறதுல கரெக்டாக பண்ணிட்டேன். ஏன்னா வே ப்ரோட்டீன் எடுத்துகிட்டு போயிட்டேன், பீனட் பட்டர் எடுத்துகிட்டு போயிட்டேன், 2 எடுத்துகிட்டு போயிட்டு அருமையாக அடிச்சு நிமித்திட்டேன். நண்பர்களே, உங்ககிட்டயே ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். ஏன்னா நான் கார்ப்ஸை மட்டும் ரோட் பண்ணாமல் ப்ரோட்டீன் இன்டேக் பண்ணுறதுலேயே கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். நீங்களும் சீரியஸாக மசில் பில்ட் பண்ணுறீங்க, இல்லை பாடியை வேறு எதுக்காக ஒன்று தயார் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரோட்டீன் இன்டேக் ரொம்ப அவசியம். சரிங்க, இன்றைய கதைக்கு வருவாங்களா? எப்படியோ தட்டு மாதிரி எல்லாத்துலேயும் லோ வெயிட்லேயே வச்சு ஹை ரெப்பு போட்டு ஒர்க் அவுட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கண்டிஷன் செக் பண்ணேன். நாட் குட் நாட் பேட், ஓகேவா தான் இருந்தது. அதே கையோடைய வீட்டுக்கு ஜூட்டு விட்டுட்டேனுங்க. பி கன்சிஸ்டன்சி. இன்று போய் நாளை வரேனுங்க. நாளை வரேன்னு போயிட்டு ரிட்டனே வரமாட்டேன்ற அப்படின்றீங்களா? புரியுது. கண்டிப்பாக நாளைக்கு வரேனுங்க.